தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டீட்டெயிலாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எதுனால கேளுங்க, அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 149 அண்ட் 153 என்ன சொல்லியிருக்காங்கன்றது பார்ப்போம். ஸோ இது ரெண்டுமே ஓரளவுக்கு வந்து மெர்ஜ் ஆகியிருக்கும். ஸோ என்ன வந்து சொல்லலாம், என்ன கேட்கலாம், என்ன கேட்கக்கூடாது டியூரிங் த ட்ரையல் அப்போ. ஸோ நம்ம 135லேருந்து 166 வரைக்கும் ஒரு விட்னஸ் வந்து அவருடைய சாட்சிகள் ட்ரையலில் எந்த அளவுக்கு முக்கியம், அப்போது அந்த ட்ரையலில் நடக்கக்கூடிய அந்த செஷன்ஸில் எதெல்லாம் கேட்கலாம், எதை கேட்கக்கூடாது, எப்போ எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை வந்து எந்த முறையில் வந்து கேட்கணும். ஸோ இந்த மாதிரி பல்வேறுபட்ட விஷயங்கள் வந்து இதில் அடங்கியிருக்கும். ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்ட் ஆஃப் த செக்ஷன் வந்து இந்த ஐஏ ஆக்டில் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வாதாடுறதுக்கு கோர்ட்டில் ரொம்ப முக்கியமான செக்ஷன். ஸோ அதில் நம்ம எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த 149 அண்ட் 153 பார்த்தீங்கன்னா, கொஷின் நாட் டு பி ஆஸ்ட் வித்தவுட் ரீசனபிள் கிரவுண்ட். ரீசனபிளான கிரவுண்ட் இல்லாத போது அந்த கொஷினை வந்து தேவையில்லாமல் கேட்கக்கூடாது. இது வந்து நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் அப்ஜெக்ட் பண்ணுவார். அதே சமயத்தில் இது சில சமயத்தில் அன்ஃபேவராக கூட ஆகும் டிஃபென்ஸ் சைடுக்கு. பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ராசிக்யூஷன் சைடில் ஒருவேளை வந்து உங்களுக்கு சாதகமான டிஃபென்ஸுக்கு சாதகமான ஒரு பாயிண்ட்டை கூட அவங்க வந்து அந்த டைமில் சொல்லியிருக்கலாம். பட் டிஃபென்ஸ் சைடில் வருது தவறுதலாக ஒரு கிரவுண்ட்லெஸ் இல்லாத நேரத்தில் கேட்கும்போது அந்த விட்னஸ் அதை புரிஞ்சிக்கிட்டு மாற்றி மறுபடியும் வந்து கரெக்டான ஆன்சர் சொல்கிறதுக்கோ இல்லை அதை மாற்றி சொல்கிறதுக்கோ கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எந்த கொஷினை எப்போ வந்து கேட்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் அதனால தான் வந்து ஜென்ரலாக சொல்கிறது, இது ஒரு அட்வொகேட்டோட முக்கியமான ரோல் வந்து இப்போ ஒரு டிஃபென்ஸ் சைட்லேயோ இல்லை ப்ராசிக்யூஷன்ஸ், இப்போ கிரிமினலில் பார்த்தீங்கன்னா ப்ராசிக்யூஷன் சைடில் பிபி வந்து ஆஜராவார். அப்போ அவர் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம்னா எந்த அளவுக்கு அந்த கொஷினை கேட்கணும், கேட்கக்கூடாது, அந்த உண்மையை எப்படி வாயிலிருந்து வர வைக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான கட்டம் வந்து அவர்கிட்ட இருக்குது. அதே சமயத்தில் தான் டிஃபென்ஸ் சைட்லேயும் எதை வந்து இப்போ டிஃபென்ஸ் பண்ணுற அட்வொகேட் அவர் சைடு இருக்க அக்யூஸ்டு வந்து அவர் அந்த தவறை செய்யலைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பார். அப்போது கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு கொஷின்லையும் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்றதை ரொம்ப கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து அதுக்கான பதிலை வந்து ப்ராப்பரான எவிடன்ஸ் வந்து வாங்க முடியும். ஸோ உதாரணத்துக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு செக்ஷனாக. இப்போ 149 இந்த பர்டிகுலர் செக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். அதனோட சில இல்லஸ்ட்ரேஷனையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த செக்ஷனில் வித்தவுட் ரீசனபிள் கிரவுண்ட் ஒருத்தர் வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு டிஃபென்ஸ் லாயர். அப்போது அந்த இடத்துக்கு வந்து எது தேவையில்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து ஒரு அக்கம்ப்ளிஷ் கூட்டு கொள்ளையில் வந்து செஞ்சுருக்காங்க. அதில் ஒருத்தர் மட்டும் நிரபராதி ஆகிடுறாரு, அதாவது அப்ரூவராக மாறிடுறாரு. இப்போது அந்த அப்ரூவராக மாறின அந்த பர்டிகுலர் பர்சன்கிட்ட நீங்கள் அதில் வந்து கூட்டு கொலையில் நீங்களும் உடந்த தானே, நீங்கள் செஞ்சீங்க தானேன்னு ஒரு கேள்வி கேட்கலான்னா வந்து கேட்கலாம். அதே சமயத்தில் ஒருத்தர் வந்து ஹானஸ்டான ஒரு பர்சன் வந்து கூண்டில் நின்றுட்டு இருக்கும்போது அவர்கிட்ட அவர் ஆனஸ்ட்னஸை குலைக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அவர்கிட்ட இருந்து சரியான பதில் வராதோ இல்லை அவளை பயமுறுத்துகிற மாதிரியான கொஷின்ஸை கேட்கும்போது அவர்கிட்ட இருந்து உண்மையை வந்து ப்ராப்பராக வாங்க முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது சில சமயத்தில் டிஃபென்ஸ் சைடுக்கு பாதகமாகவும் ப்ராசிக்யூஷனுக்கு சாதகமாகவும் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து அந்த கொஷின்ஸ் வந்து எந்த லெவலுக்கு சூட்டபிளான கொஷின், அந்த கொஷினை எப்போ வந்து கேட்கணுன்றத ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பர்டிகுலர் விட்னஸ் கிட்டேருந்து நம்ம ஆதாரத்தையும் அவங்க என்ன பார்த்தாங்கன்ற உண்மையையும் ப்ராப்பராக வாங்க முடியும். ஒருவேளை இது ஒரு குற்றப்பண்ண விட்னஸாக இருக்குது, ப்ராசிக்யூஷன் சைடில் டிஃபென்ஸ் லாயர் வந்து அதை ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னாலும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து 149. 153 பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப, அதாவது ஒரு விட்னஸோட வெராசிட்டி, அவர் எந்த லெவலுக்கு நாணயமான ஒரு விட்னஸ், அவர் சொன்ன பதில் எந்த லெவலுக்கு நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, இதை வந்து ஜட்ஜி வந்து அக்செப்ட் பண்ணுறாரா இல்லையா, இந்த 3 பாயிண்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 153. ஸோ அவரோட ஆனஸ்ட்னஸை அவர் வாய்மொழியாக ஒரு சாட்சி சொல்கிறாரு ஓரலாக, எந்த லெவலுக்கு ஆனஸ்டான பர்சன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு அக்யூஸ்ட் நீதிமன்றத்தில் அவர் வந்து உண்மையிலேயே அந்த தவறை செஞ்சிருக்காரா, இல்லை இது வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்கா, அவர் மேலே வந்து பொய் சாட்சி மூலயமா அவரை வந்து ஒரு அக்யூஸ்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நிலையில் இருக்கும்போது அன்லெஸ் இட் இஸ் ப்ரூவ்ட் ஒரு அக்யூஸ்டை வந்து நம்ம குற்றவாளின்றது சொல்லிட முடியாது. ஸோ எந்த லெவலுக்கு ஒரு உண்மையை வந்து நம்ம டிஃபென்ஸ் லாயர் அதை ப்ரூவ் பண்ணுறாரு, என்னோட கட்சிக்காரர் அது எந்த தவறும் செய்யலைன்றது கொண்டுன்னு வர்றதுக்காக நிறைய விதமான அந்த ட்ரையலில் வாதங்கள் வைக்கிறோம். ஸோ அந்த சமயத்தில் ஒரு குட்டை பண்ண தட் இஸ் வந்து ஒரு டியூட்டர்ட் விட்னஸ் சொல்லி கொடுத்து அதை சொல்கிறக்கூடிய ஒரு விட்னஸ் இருப்பாங்க. இன்னொருத்தர் பணம் பிரைப், ஸோ பணம் வாங்கிட்டு அதற்கு சொல்லக்கூடிய விட்னஸாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விட்னஸ் இருக்கும்போது ஒரு பொய் சாட்சி சொல்லக்கூடிய விட்னஸாக ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னால் அவர்கிட்ட இருந்து அந்த உண்மையை நம்ம வர வைக்கணும்னு சொல்லும்போது, ஸோ 49 இருக்கிற மாதிரி அன்னெசரி கொஷினை கேட்கக்கூடாது, கரெக்டான லீடிங் கொஷின்ஸ் கேட்கணும். எது கேட்டால் அவங்க உண்மையை வரும்ன்ற கொஷின் கேட்கணும். அதே மாதிரி ஒருத்தரோட ஆனஸ்ட்னஸை அவர் ஆனஸ்ட்டாக சொல்கிறாரா இல்லையான்ற மாதிரியான கேள்விகளையும் கேட்கணும். அப்போ வந்து ஒரு ஆனஸ்டான பதில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பர்சன் வந்து ஃப்ராடு, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் தவறான ஒரு விஷயத்தை பண்ணி ஒரு ஷேர் வந்து வாங்குறாரு. இப்போ இந்த கேஸ் வந்து இது ஒரு சிவில் கேஸாக நீதிமன்றத்துக்கு வருது, இல்லை ஒரு கிரிமினல் கேஸாக ஃப்ராடலண்ட்டாகவே ஐபிசி செக்ஷன்லேயே இந்த நீதிமன்றத்தில் கேஸ் வரும்போது அவருடைய கேரக்டர் வந்து ஒரு விட்னஸ் வந்து ஒரு பொய் சாட்சி மூலயமா இதை வந்து சொல்ல வராங்க. அதுக்கான ஆதாரத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த சாட்சி சொல்ல வந்தவர் உண்மையிலே வந்து அவர் வந்து கரெக்டான சாட்சி சொல்கிறாரா இல்லையா, அவரோட வெராசிட்டியை எந்த லெவலுக்கு சோதிக்கிறதுக்கான கேள்வியை கேட்கலாமான்றது தான் கொஷின். ஸோ அதை வந்து கேட்கலாம். இப்போ வந்து ஜட்ஜி வந்து அக்செப்ட் பண்ணணும், அந்த கிராஸை அட்மிசபிள் பண்ணுறாரா இல்லையான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு அலுவலகத்தில் 2 பேர் இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தரும் ஆல்ரெடி பகை இருக்குது. பகை இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து அவர் வந்து செஞ்ச தப்பை வந்து ஒரு பணம் திருடு போகுது. அப்போ அவர் தான் அவர் சொல்லி இவர் சாட்சி சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து உண்மையான சாட்சி கிடையாது. அப்போ அந்த சாட்சி வந்து கோர்ட்டில் வந்து சொல்லும்போது அவர் வந்து உண்மையான சாட்சியா இல்லையான்னு சொல்லி அவர் வெராசிட்டியை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கான கேள்விகள் கேட்கும்போது நீதிமன்றம் அதை சரியான கேள்விகள், அவரை வந்து அவர் சொல்கிறது உண்மை, அண்ட் தென் வந்து விட்னஸ் வந்து பொய்யான விட்னஸ்ன்றதை அந்த டிஃபென்ஸ் லாயர் வந்து அவர் கேட்குற கொஷின்ஸில் அவங்க அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்க போது நீதிமன்றம் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஒரு இதில் வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இல்லை மோட்டிவேஷன் இருக்கா, முன்பகை. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முன்பகை இருக்கான்றதையும் அந்த வெராசிட்டியில் வந்து அந்த கொஷின்ஸ் மூலயமா முன்பகை இருக்குன்றத கொண்டு வந்து காமிக்க வேண்டிய ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் லாயர் அந்த நீதிமன்றத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளை பொறுத்து இருக்குது. அப்போது அந்த ஆன்சரில் வந்து நீதிபதி அவர்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனாலும் அந்த விட்னஸ் அட்மிஸ் பண்ணிப்பார். ஒருவேளை அந்த வந்த விட்னஸை அவர் டிஸ்அலோவ் பண்ணலாம், ஃபால்ஸ் எவிடன்ஸும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணால் அவருக்கான தண்டனையும் வாங்கி தரத்துக்கும் முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த செக்ஷன் 149 153ல் கொடுத்துருக்க டீட்டெயில். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ நீங்கள் இதை மறக்காமல் வீடியோஸை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த டீட்டெயில்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.